அன்பினர்களே, இன்றைய சனிக்கிழமை மாலை செய்தியாக தருகின்றோம். போருக்குள் பிரித்தானியா நுழைந்து விட்டது. நாம் 10 நாட்களுக்கு முன்பே தந்திருக்கின்றோம். போருக்குள் நுழையும் லண்டன். நுழைஞ்சிட்டாங்களா? வந்தாச்சு. இப்போ எப்படி நுழைறாங்க? அதாவது அமெரிக்காவின் B-1 பிளைட்ஸ் குண்டுவீச்சு விமானங்கள் பிரித்தானியாவிலிருந்து கிளஸ்ஷேர், அதாவது கிளஸ்ஷேர் என்ற ஊர்ல அவங்களோட அமெரிக்காட அவங்களோட ரோயல் ஏர்போர்ஸ்ல இந்த விமான தளம் ஒன்றுல இவங்களோட அமெரிக்காவோட ஒரு பேஸ் இருக்குது, ஏர்போர்ஸ் பேஸ். இப்ப ஜப்பான்லயும் இருக்குது. 2ஆம் உலக யுத்தத்தை பிற்பாடு அவங்க ஐரோப்பாவில ஒரு பேஸ் அமைச்சிருக்கிறாங்க. அந்த பேஸ்ல இருந்து ஈரான் நோக்கி B-1 குண்டுவீச்சு விமானங்கள் நேற்று முதல் வெள்ளிக்கிழமை முதல் அட்டகாசம் பண்ண வந்து விட்டார்கள். அந்த வகையில் இப்பொழுது பிரித்தானியா தானாகவே இந்த போருக்குள் நுழைந்து விட்டது. இந்த போர் இப்போதைக்கு முடியும் போராக இல்லை. அது ஏதோ ஒரு வகையில் இப்பொழுது பிரித்தானியாவும் இந்த போருக்குள் நுழைந்திருப்பதால் அது 3ஆம் உலக போரை நோக்கிய பயணமாகவே இன்று முதல் சனிக்கிழமை முதல் உலக ஊடகங்களால் பார்க்கப்படுகிறது. B-1 குண்டுவீச்சு விமானங்கள் அமெரிக்கா ஈரான் போரை தீவிரப்படுத்துவதால் பிரிட்டன் ராயல் ஏர்போர்சஸ் போர்டில் சட்டபூர்வமான இலக்கு என ஈரான் அறிவித்திருக்கிறது. அதாவது இவங்களோட RF ராயல் ஏர்போர்ஸ் போர்ட் என்பது அவங்களோட தளம். அந்த தளம் ஈரானின் தாக்குதல் இலக்காக ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. பிரிட்டனின் ரஃப் போர்ட் என்பது இங்கிலாந்தின் கிளஸ்ஷேர் பகுதியில் அமைந்துள்ள அவுட் ஆஃப் லண்டன். இது லண்டன் பிரிட்டிஷ்ல இருந்து லண்டன் சிட்டியிலிருந்து அவுட் ஆஃப் ஏரியாவில் இருக்குது பகுதியில் அமைந்துள்ள ஒரு முக்கிய பிரிட்டிஷ் ஏர்போர்ஸ் விமான நிலையமாகும். எனினும் இது ஐக்கிய ராஜ்யத்தின் விமானப்படைக்கு சொந்தமானதாக இருந்தாலும் இதன் பெரும்பகுதி அமெரிக்க வான்படைகள் US ஏர்போர்ஸ் பயன்படுத்தப்படும் ஒரு விமான நிலையமாகவே என்றும் இருக்கின்றது. ஐரோப்பாவில் அமெரிக்க வான்படையின் கனரக குண்டுவீச்சு விமானங்களுக்காக ஹெவி பம்பர் B-52 என்று சொல்லலாம் ஒரே ஒரு முன்னோக்கி செயல்படுத்தும் தளமாக ஃபார்வர்ட் ஆபரேட்டிங் லொகேஷன் இது திகழ்கிறது. வளைகுடா போர், ஈராக் போர் மற்றும் பல்வேறு தற்கால சர்வதேச மோதல்களின் போது அமெரிக்கா தனது நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்களை இங்கிருந்து தான் இயக்கி வருகிறது. 2ஆம் உலக போரின் போது 1944ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நான்வண்டி படையெடுப்பிற்காக பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க படைகளால் இது உருவாக்கப்பட்டது. கோல்ட் வார் பனிப்போர் காலத்திலும் அதற்கு பிறகும் இது அமெரிக்காவின் மிக முக்கியமான மூலோபாய தளங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் அமெரிக்காவின் நாசா அவசரகால தரையிறக்கம் செய்வதற்காக ஐரோப்பாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த குறிப்பிட்ட சில தளங்களில் இதுவும் ஒன்றாகும். இதன் ஓடு பாதை மிக நீண்ட மற்றும் எத்தகைய பாரிய விமான சுமைகளையும் தாங்கும் திறன் கொண்டது. உலக புகழப்பட்ட ராயல் இன்டர்நேஷனல் ஏர் டாட்டூ என்னும் உலகின் மிகப்பெரிய இராணுவ வான்வெளி கண்காட்சி ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தில் இங்கு நடைபெறுவது வழக்கம். ரஃபோர்ட்டில் இருந்து B-1 லான்சர் குண்டுவீச்சு விமானங்கள் தாக்குதல்களை தொடுத்து குறைந்துவிட்ட அமெரிக்க கடற்படை ஏவுகணை கிடங்குகளை வெளிப்படுத்தியதோடு விரிவடைந்து வரும் வளைகுடா போரில் லண்டன் மேலும் ஆழமாக இருந்ததை தொடர்ந்து ஈரானின் IRGC ஒரு பிரிட்டிஷ் நேட்டோ விமான தளத்தை போர்க்கால இலக்காக அறிவித்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் ரஃப் போர்டை ஒரு முறையான போர்க்கால இலக்காக அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததானது. இதன் மூலம் அமைதியான கிளஸ்டர் விமான தளம் ஒன்று விரிவடைந்து வரும் அமெரிக்கா ஈரான் போரின் புதிய பதற்ற புள்ளியாக மாறியுள்ளதுடன் லண்டனை தெஹ்ரானின் பதிலடி தாக்குதலின் இலக்காக நேரடியாக இழுத்துள்ளது. அதாவது இந்த போருக்கு வலிந்து வந்து பிரித்தானியா முகம் நீட்டி இருப்பதால் நேரடியாக ஈரானும் பிரித்தானியாவும் மோதும் நிலை கொண்டு உருவாகியிருக்கிறது. ஜலசந்தியில் 1வது போர் மூலம் இந்திய பெருங்கடலில் உள்ள கடற்படையின் குரூஸ் ஏவுகணை கையிருப்பு தீர்ந்து விட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவின் B-1B லான்சர் குண்டுவீச்சு விமானங்கள் ரஃபோர்ட்டில் இருந்து தாக்குதல் பயணங்களை தொடங்கி இருக்கின்றது என்ற தகவல் அந்த அறிக்கையின் மையமாக இருந்து வருகிறது. இது வாஷிங்டனை தனது தாக்குதல் கட்டமைப்பை தரவழி நீண்ட தூர குண்டுவீச்சு விமான நடவடிக்கைகளை நோக்கி மாற்றும்படி கட்டாயப்படுத்தி இருக்கிறது. இந்த செயற்பாட்டு மாற்றம் ஆழமான தளவாட விளைவுகளை கொண்டுள்ளது. ஏனெனில் இது சென்ட்ரல் கமாண்ட் அமெரிக்காவின் மத்திய கட்டளை பணியகத்தின் இந்திய பெருங்கடல் கப்பல் படைக்கு ஆதரவளிக்கும் கப்பல் வழி டொமஹாக் மற்றும் ஜாம்ஸ் ஏவுகணைகளின் இருப்பு போருக்கு முந்தைய நிரப்புதல் திட்டமிடல் அனுமானங்களை மீறிய விதத்தில் பயன்படுத்தப்பட்டு விட்டன என்பதை உணர்த்துகிறது.
IRGC-யின் இலக்கு நிர்ணய தர்க்கத்தின்படி அத்தகைய தாக்குதல் நடந்தால் ஆபரேஷன் எபிக் ஃபியூரியின் கீழ் 2026 பிப்ரவரி 28 அன்று மோதல் தொடங்கியதிலிருந்து ஒரு ஐரோப்பிய நேட்டோ உறுப்பு நாட்டின் சொந்த பகுதிக்கு எதிரான முதல் நேரடி ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலாக இது அமையும். மேலும் வேவ் 26 அறிக்கையானது ஈரானின் குவைத்தில் உள்ள அல் உதைரி என அடையாளம் காணப்பட்ட ஒரு அமெரிக்க தளத்தின் மீது இமாத் ஹைபர் ஜிஹான் சுல்பிகார் மற்றும் பதே ஏவுகணை அமைப்புகளுடன் சாகேட் தொடர் வட்டமிடும் வெடிமருந்துகளையும் பயன்படுத்தி ஒருங்கிணைந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. லண்டன், வாஷிங்டன் மற்றும் இந்தோ பசிபிக் பாதுகாப்பு சமூகம் முழுவதிலும் உள்ள கொள்கை வகுப்பாளர்களுக்கு தளம் என அறிவிக்கப்படுவது கூட்டணி தள ஏற்பாடுகளை எவ்வாறு ஒரு விரிவாக்கப்பட்ட போர்க்களமாக ஆயுதமாக்கலாம் என்பதற்கான ஒரு சோதனை நிகழ்வாக பிராந்திய வளைகுடா போரை மாற்றுகிறது. இந்த பகுப்பாய்வு விரிவடையும் தரும் இந்த நடவடிக்கையின் 5 முக்கிய பரிமாணங்களில் ஈரானின் சமீபத்திய பதட்ட அதிகரிப்பின் செயல்பாட்டு இயக்கவியல், சரிபார்ப்பு இடைவெளிகள் மற்றும் மூலோபாய விளைவுகளை ஆராய்கிறது. ஈரானிய ஏவுகணை உட்கட்டமைப்புக்கு எதிரான தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்பதாக பகிரங்கமாக கூறப்பட்ட ஒரு கொள்கையின் கீழ் லண்டன் அமெரிக்க B-1B லான்சர் மற்றும் B-52H ஸ்பாரோ ஃபோர்டர்ஸ் விமானங்களின் இருப்பிற்கு அங்கீகாரம் அளித்த மார்ச் 2026 தொடக்கத்திலிருந்து இந்த தளம் அவற்றை தன் வசம் கொண்டுள்ளது. அதிகபட்ச நிலைநிறுத்தத்தின் போது ஃபேர்ஃபோர்டில் சுமார் 15 B-1B ரக விமானங்களும் பல B-52H ரக விமானங்களும் நிறுத்தப்பட்டிருந்ததை பொதுவெளி படங்கள் காட்டியிருக்கிறது. பனிப்போருக்கு பிறகு பிரிட்டிஷ் மண்ணில் இது போன்ற மூலோபாய குண்டுவீச்சு விமானங்களின் குவிப்பு இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவாக குண்டுவீச்சு விமானங்கள் நிறைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய பெருங்கடலின் கப்பலிலிருந்து ஏவப்படும் பயண ஏவுகணைகளின் கையிருப்பு தீர்ந்து விட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து குண்டுவீச்சு விமானங்களில் இருந்து ஏவப்படும் தாக்குதல்களை நோக்கிய இந்த மாற்றம் கிட்டத்தட்ட 5 மாத கால தொடர்ச்சியான போர் நடவடிக்கைகளுக்கு பிறகு சென்ற கடற்படை தாக்குதல் கட்டமைப்பு தற்போது குறிப்பிடத்தக்க ஆயுத கட்டுப்பாடுகளின் கீழ் இயங்குகிறது என்பதை காட்டுகிறது. கப்பலில் இருந்து ஏவப்படும் டோமஹாக் ஏவுகணையில் இருந்து இந்த மாற்றம் வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கப்பலில் இருந்து ஏவப்படும் டோமஹாக் மற்றும் AGM 158 ஜாஸ் ஏவுகணை தாக்குதல் இருந்து குளோசைட் செடில் இருந்து சுமார் 3000 கடல் மைல் தொலைவில் பறக்கும் குண்டுவீச்சு விமானங்களின் தாக்குதலுக்கு மாறும் இந்த மாற்றம் ஐரோப்பிய மற்றும் சென்டகமாட் களங்கள் முழுவதும் பணி உருவாக்க வேகம், விமான பணியாளர்களின் சோர்வு, சுழற்சிகள் மற்றும் எரிபொருள் நிரப்பும் விமானங்களுக்கான ஆதரவு தேவைகளை அடிப்படையாக மாற்றுவதாக சொல்லப்படுகிறது. ஈரானின் சட்டப்பூர்வ இலக்கு என்ற வரையறை போரிடும் தரப்பின் வெறுப்பு குறித்த வழக்கமான விளக்கங்களை நேரடியாக அடிப்படையாக கொண்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஃபோர்ட்ரைட்டுக்கு எதிரான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் அது அடையாளபூர்வமானதாகவோ அல்லது இடைமறிக்கப்பட்டதாகவோ இருந்தாலும் இந்த மோதலின் போது நேட்டோவின் முக்கிய பகுதியில் ஈரானிய ஆயுதங்கள் விழும் முதல் நிகழ்வாக அமையும். மேலும் இது வளைகுடா போர்க்களத்தை தாண்டியும் விரிவடையும் பிரிவு 5 கலந்தாய்வின் தாக்கங்களை கொண்டிருக்கிறது என்றும் இது போருக்குள் வலிந்து வருவதால் நேட்டோ நாடுகளும் உள்நுழைய வாய்ப்பிருக்கிறது. ஆரம்ப அலைகள் பஹ்ரைனில் ஜுபர் பலகம் மற்றும் ஷேக் ஈசா விமான தளம், அத்துடன் குவைத்தின் அலி அல் சேலம் விமான தளம் ஆகியவற்றின் கவனம் செலுத்தின. ஃபோர்ட் அப்துல்லா மற்றும் மினா அப்துல்லாவில் உள்ள MQ-9 ரீப்பர் ட்ரோன் ஏவு தளங்கள், விமான கொட்டகைகள் மற்றும் தளபாட முனைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து ஜூலை மாதத்தின் நடுப்பகுதி முதல் பிற்பகுதி வரையிலான தாக்குதல்கள் முஹர்ரக் மற்றும் ரிஃபாவில் உள்ள பேட்டியாட் ஏவுகணை தளங்களையும் குவைத் தளங்கள் முழுவதும் உள்ள நீண்ட தூர மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு ரேடார் வரிசைகளையும் குறிவைத்து ரேடார் மூலம் இலக்குகளை தேடுதல் மற்றும் வான் பாதுகாப்பை முடக்குதல் ஆகியவற்றை நோக்கி திரும்பி இருக்கிறது. ஜூலை 22 அன்று ஜோர்டானின் ஃபைசல் மற்றும் பிரின்ஸ் ஹசன் தளங்களுக்கு எதிரான கிட்டத்தட்ட வேவ் 26 இல்லை 25 தாக்குதலில் இன்னும் பொட்டலங்களில் இருந்து 8 MQ ஆளில்லா விமானங்கள் அளிக்கப்பட்டதாகவும் மேலும் 2 விமான கட்டமைப்புகள் சேதமடைந்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அத்துடன் 15 விமான கொட்டகைகள் மற்றும் கனரக ஹெலிகாப்டர்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
ஜோர்தானில் கடந்த 3 தினங்களாக மிகப்பெரிய தாக்குதலாக மிகப்பெரிய சேதாரங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு என்பதுதான் உண்மை. அங்கு படைகள் இறந்திருக்கின்றார்கள், காயமடைந்திருக்கிறார்கள், படை முகாம்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது, படை வீரர்களின் தங்குமிடம் அளிக்கப்பட்டிருக்கின்றது, ட்ரோன்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, ஏவுகணை அளிக்கப்பட்டிருக்கு. இப்படி மொத்தமாக ஜோர்தானில் இருந்த மிக அதிகமான தாக்குதல்கள் ஈரானுக்குள் நுழைவதாக கண்டறியப்பட்டு ஜோர்தான் தளங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் தொடுத்திருக்கின்றது. இந்த செய்திக்கு பிற்பாடு இன்று சனிக்கிழமை வரையும் நடந்த தாக்குதல்களை அடுத்த காணொலியில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.